வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. 38 ஆண்டுகளாக பரதநாட்டிய கலையை வளர்த்து வரும் சுதா சசிகுமார் ரைசிங் ஸ்டார் நிகழ்ச்சி சிறப்பு. நிர்த்திய கலாஞ்சலி நடன பள்ளியின் பரதநாட்டிய ஆசிரியர் சுதா சசிகுமார் கடந்த 38 ஆண்டுகளாக தனது நடன பள்ளியை அர்ப்பணிப்போடு நடத்தி வருவதாக தெரிவித்தார். நடனம் என்பது வெறும் கலை பயிற்சி மட்டுமல்ல, அது மாணவர்களின் ஒழுக்கம், மரியாதை, கட்டுப்பாடு, நல்ல பண்புகளை வளர்க்கும் ஒரு முக்கிய துறையாகும் என ரைசிங் ஸ்டார்ஸ் எனும் சிறுவர் லகாட் தண்டாயுதபணி ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற நடன நிகழ்வுக்கு பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். தனது பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பரதநாட்டியத்தோடு சேர்த்து நல்ல நடத்தை, மற்றவர்களோடு மரியாதையோடு பழகும் பண்புகள் கற்பிக்கப்படுவதாக கூறினார். சிறு வயதிலிருந்தே மாணவர்கள் கடின உழைப்போடு பயிற்சி மேற்கொண்டு மேடைகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இன்றைய ரைசிங் ஸ்டார் நிகழ்ச்சி இளம் மாணவிகளுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறினார். மேடை வாய்ப்புகள் வழங்கப்படுவதன் மூலம் மாணவர்கள் அதிக ஆர்வத்தோடும் பொறுப்புடனும் பயிற்சி மேற்கொள்கிறார்கள். மேலும் பெற்றோர்கள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவு பள்ளியின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பதாக நன்றியோடு தெரிவித்தார். இதுவரை சுமார் 30 மாணவர்களின் அரங்கேற்றங்களை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளதாகவும், மேலும் பல அரங்கேற்றங்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ளதாகவும் கூறினார். அரங்கேற்றங்கள் மட்டுமே முக்கியமல்ல, மாணவர்களின் கலைத்திறன், பாரம்பரிய பரதநாட்டிய நெறிகளை சரியாக பின்பற்றும் தரமான பயிற்சி, முன்னேற்றம்தான் மிக முக்கியம். இறுதியாக நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்த பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் அனைத்து ஆதரவாளர்களுக்கும் சுதா சசிகுமார் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேர் திருமதி சுதா சசிகுமார். நான் ஒரு 38 வருஷமாக இந்த நடனப்பள்ளி நடத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஈப்போவில் மட்டும் இல்லாமல் ஈப்போவில் 38 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ கேல், ரவாங் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஈப்போ தான் என்னோடய முதல் நடனப்பள்ளி. 38 வருஷமாக நான் இங்கேயே நடத்திக்கிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் என்னோட இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக இருக்கிற பிள்ளைங்க. ஸோ பிள்ளைங்கெல்லாம் நடனப்பள்ளிக்கு வர்றது நல்ல ஒரு நடைமுறையை கற்றுக் கொடுக்கறதுக்கும் தான் நல்ல டிசிப்ளின், அவங்களுக்கு எப்படி மற்றவங்ககிட்ட பேசுறது, எப்படி மரியாதை கொடுக்கறது, அதுவும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது நாட் ஓன்லி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்குள்ள நிகழ்ச்சி ரைசிங் ஸ்டார்ஸ் நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோன்னா, எங்களோட சின்ன சின்ன மாணவிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை கொடுக்கும்போது அவங்களோட ப்ரோக்ரஸ் நல்லா தெரியுது. ஏன்னா நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறையா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ப்ரோக்ராமாகவும் இருந்தது இன்றைக்கி. அதே மாதிரி பெற்றோர்களும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கும் இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன். பிள்ளைங்கள்லாம் இன்னும் மேலும் மேலும் வளரணும், இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய அரங்கேற்றம்லாம் நடத்தியிருக்கோம். ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரங்கேற்றம் முடிச்சிருக்கோம். இன்னும் ஃபியூ அரங்கேற்றம்ஸ் வந்துட்டுருக்கு. அரங்கேற்றம் முக்கியம் கிடையாது, அவங்க எப்படி பழகுறாங்களோ, எப்படி அவங்க மேலும் மேலும் ப்ரோக்ரஸ் காட்டுறாங்களோ, அந்த குவாலிட்டியோட ஒரு டான்ஸை காட்டணும் இல்லையா, அந்த குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் எவ்வளோ நடன பள்ளி இருந்தாலும் அவங்களோட அந்த ஒரு நல்ல ஒரு நடன திறமை அதாவது அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த பரதநாட்டியத்தோட பிரின்சிபல்லே நம்ம போய் நம்ம பண்ணுறது ரொம்ப குறைவு தான் இப்போ உள்ள காலத்தில். ஸோ அதனால் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ப்ரோக்ராம் நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்கு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.